ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் பிராம்போ தமிழ்நாடு பார்ட் 1. எடுத்தோடனே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டக்கடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையே நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே, போய்கிட்டே இருக்கணும். வேகமாக இப்படியே போயிட்டே. இந்த வில்லேஜ் வேறு எப்போ கிடைக்குன்னு தெரியல. இந்த அனிமல்ஸ் எல்லாம் நான் ஹண்ட் பண்ணிட்டு உங்களோட பேசுகிறேன். இப்போ அப்படியே போய் இன்னும் இந்த ஆடு சாவலையா? சாவு 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 செத்த பயலே. அப்படியே நம்ம வில்லேஜை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படியே போ போ போ. எப்போவுமே பம்கின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வில்லேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நம்ம போகிறோம். வில்லேஜோட ஒரு வீடு தெரியுது. போங்க 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 ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க மறக்காமல் எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே வருங்க வில்லேஜ் தெரியுது நம்மளுக்கு இப்போவே. போகலாம் வேகமாக வேகமாக. போ 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 போ. கோழி குஞ்சு தள்ளு. வேகமாக போய் என்னென்ன லூட்டில் எது நச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு மண்ணும் இருக்காது. குளகுளம் மூக்கா தள்ளுறா. இந்த பீட்ரூட் இன்னும் கொட்டையாக தான் இருக்குது, இன்னும் வளரல போல். சரி, அப்படியே பார்ப்போம். லூட்டு வச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த வில்லேஜவே சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கும் தான் வாய் வலிக்குது. ஒரு மைக்கை வாங்கி நான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ குவாலிட்டி எல்லா டீயும் வரும் உங்களுக்கு. சரி, நான் லூட் அடிச்சுட்டு வந்து பார்த்து சொல்கிறேன். எனக்கு என்ன ஒரு பிளான்னா, ஒரு வீட்டை டெமாலிஷ் பண்ணலான் இருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சரி, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நம்ம இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடு தான் கொஞ்சம் நிறையாவே டெமாலிஷ் பண்ணி ஃபுல்லாக இந்த வீட்டு இருக்கிற இடம் தெரியாமல் பண்ண போகிறோம். இந்த டெமாலிஷிங் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம். எனக்கு என்ன இங்கே பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டாக பேச முடியல. ஒரு மைக்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மைக் ஒன்று இருந்துச்சு, நான் பார்த்து தேடி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வீடியோ போடுறேன். திரும்பியும் சொல்கிறேன், பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சரி, அந்த ஒர்க்கு போட்டும் விடுங்க. பசி எடுக்கும் போல் எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம். லூட்டு ஒன்றும் கிடைக்கல. இந்த வில்லேஜே கஞ்ச பிஸ்னாரி வில்லேஜ் போல். இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. இந்த வீட்டுக்குள்ளே டேர்ட்டுக்காண்டியே நான் வந்தேன். பிளாக் ஸ்மித் வீடு, ஒரு செஸ்ட்டு போடு. பொட்டேட்டோ, ஆப்பிள், உள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு போக வேண்டியது தான். பெல்லு பிளாங்க்கில் நம்மளுக்கு ஒரு மணத்துக்கும் ஆகாது. இப்போ அப்படியே போய் நம்ம திரும்பி நம்ம வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எதுக்கு நான் இப்போ வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன்னா வந்துட்டு பிக்காக்ஸ் உடையிற மாதிரி இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் செஞ்சு ஓட்டு நான் வரேன். என்ன இப்போ நான் எதுக்கு இப்படி விட்டு விட்டு பேசுகிறேன்னா, இதுக்கு மறக்காமல் நான் சாரி கேட்டுக்கிறேன். வாய் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோவும் பெருசு. மைக் வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கத்தி கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. ஃபோன்லேயும் சரியாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது.
டெமாலிஷிங் ஒர்க் நல்லாவே போயிட்டுருக்கு. நிறையவே நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாகவும் நான் பண்ணிட்டு என்ன பேசுகிறேன் உங்களோட. சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி நான் சரி ஏற்றுக்கிறேன். என்னால் பேசுகிறதுக்கு முடியல. ரொம்ப வந்துட்டு கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மைக்கு மட்டும் நான் வாங்கிட்டேன்னா போதுங்க. நான் திரும்பி உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி வாங்க. பாவம் இவனுக்கும் பசி ரொம்ப எடுக்குது போல். அதனால் போய் நம்ம சாப்பாடு தேட போகிறோம். இங்கே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாமே கொட்டையாக தான் இருக்குது. ஒன்றுமே சரியில்லை. போயிட்டே இருக்கணும். இந்த குழிவை ஒரு பீட்ரூட் இவன் எடுத்தான். படி திங்கிறக்கு ஒன்று கிடச்சிச்சே. போ மாற்றி மேலே சாப்பிடு. அவன் ஸ்டீவுக்கு ரொம்ப பசி எடுக்கும்ல. போய் அங்கே ஹே பெல்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெட்டிட்டு வர வேண்டியதான். யா சூப்பர், எல்லாத்தையும் வெட்டிட வேண்டியதான். ஆனால் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஒன்று சொல்கிறேன் மைண்ட் கிராஃப்ட் பற்றி. மைண்ட் கிராஃப்ட் ஹேஸ் நோ லிமிட் டு த க்ரியேட்டிவிட்டி இப்படின்ட்டு நான் ஒருத்தர் வந்துட்டு யூடியூபர், ஒரு ஃபேமஸ் யூடியூபர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மைண்ட் கிராஃப்ட்டு க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு எல்லையே இல்லை. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம கட்டிக்கலாம். இன்ஃபினிட்டி இந்த வேர்ல்டு. சரி, நம்ம சாப்பாடு செஞ்சு தின்னுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். திரும்பியும் நான் இந்த வீட்டை செஞ்சு ப்ரெட்டெல்லாம் செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ப்ரெட்டு அங்கே கொஞ்சம் ப்ரெட் வந்துருச்சு. கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இரு. கடன்னு எடு, அப்போ தான் நல்லா முடியும். ஈஸியாக செஞ்சு விட்டுற வேண்டியதான். மிச்ச ப்ரெட்டையும் போட்டு இங்கே கொஞ்சம் போடு. இங்கேருந்து ஒன்று அது எடுக்கிற இதை வச்சோடனே ஒரு வந்துருச்சு. அவ்வளோதான், வாங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்பி நம்ம வீட்டை டெமாலிஷ் பண்ணுறதுக்குள்ளே போகிறோம். சரி, இப்போ ஒரு பெட்டை போட்டுற வேண்டியதான். நைட் ஆகிற மாதிரி தெரிகிறது.
சரி அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். அப்படியே ப்ரெட்டை சாப்பிட்டு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஒரு கேம் இருந்துச்சுன்னா போதும், நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன். இந்த ஜாம்பி நைட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை, ஜாம்பி, க்ரீப்பரு, ஃபேண்டமு, ஸ்கெலிட்டன் பைபிளுங்க. மைண்ட் கிராஃப்ட்லேயே ரொம்ப டாபர் பையனா வந்துட்டு ஜாம்பி தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு மேன்ட்ருப்பான், தூங்கல பக்கத்தில் நின்றுட்டு தூங்க விட மாட்டாங்க. க்ரீப்பர் தான் ஹைலைட்டுங்க, கேமை டஃப் பண்ணி கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு லெவல் கிரியேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரி பார்க்கலாம், போடு மரத்தை விட்டு. சரி தூங்குறோம், நம்ம தூங்கிட்டு பார்க்குறேன். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைபு. அடுத்த வீடியோ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.